யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழரின் குரல் திருவாரூர் கீதா பேசுகிறேன். இன்னைக்கு மும்பையில் உள்ள பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் கோயிலினுடைய தல வரலாறு பற்றி பார்க்கலாம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, மும்பையில் உள்ள பிரபாதேவி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, என்ன காரணம் இந்த கோவிலுக்கு இவ்வளோ ஒரு அரிய வகையில் நிறைய மக்கள் கூடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலிக்குள்ளே பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் கோயில் மும்பையில் இருக்கு இல்லையா, இதை யார் கட்டினா அப்படின்னா விது அண்ட் தேவ் பாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க தான். அந்த விதுவை லக்ஷ்மணன் விது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ கட்டினாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 19 1801 கட்டப்பட்டது. இதில் என்னென்னலாம் சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வலதுபுறம் திரும்பி கொண்ட விநாயகர் சிலை. இதுக்கு பக்கத்திலே ரித்தி சித்தின்னு 2 தேவியர் இருக்காங்க. அவங்க அதாவது இது எப்படி இருக்குன்னா, அது ஒரு 3வது கண் போன்ற ஒரு அமைப்பும் இதில் இருக்குது. இந்த கோயிலுக்கு தான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், பிரபலமாக இருந்தாலும், நடிகர்களாக இருந்தாலும் இங்கே வருவாங்க. இங்கே என்ன பெரிய நம்பிக்கை இந்த கோயிலுக்கு வந்தால் கைகூடும் அப்படின்னா, திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. முதல்ல சின்ன கோயிலாக தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை விரிவுபடுத்தக்குள்ள 6 அடுக்கு மாடியோட தங்க கலசத்தோட இது பெரிய கோயிலாக இதை பிரமிக்கத்தக்க வகையில் இது அமைஞ்சிருக்கு. இது மகாராஷ்டிராவுடைய மாநில தலைநகரமான மும்பையில் தான் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு பேர் பிரபாதேவி. இந்த பிரபாதேவி கோயிலினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுக்கடுக்காக கொண்டு சாதாரண நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் மாதிரி இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இந்த வலம்புரி சித்தி விநாயகருடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த பிள்ளையார் இருக்கார் இல்லையா, விநாயக பெருமான், அவருக்கு நிறைய இடங்களில் இடதுபுறமாக இருக்கும் அந்த தும்பிக்கை. ஆனால் இது வலம்புரி சித்தி விநாயகர் கோயில்னு இதுக்கு பேர். ஏன்னா இதனுடைய தும்பிக்கை அதனுடைய வலப்புறத்தில் அமைஞ்சிருக்கும். இப்போது இந்த விநாயகருக்கு பிரம்மாண்டமான கோயில் இங்கே தான் இருக்குது. இங்கே தரிசிக்கிறதுக்கு கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான கூட்டங்க. எந்த நேரம் நீங்கள் போனாலும் இங்கே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சித்தி விநாயகருக்கு ரித்தி மற்றும் சித்தின்னு 2 மனைவியர் அங்கே இருக்கிற மாதிரி அந்த சிலை வடிச்சிருக்காங்க. இங்கே என்னென்னலாம் ரொம்ப ஃபேமஸாக திருவிழா இருக்குது அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் மும்பையிலே விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் கொண்டாடுற மாதிரி எங்கேயுமே கொண்டாட முடியாது. அந்தளவுக்கு பெரிய பெரிய சிலைகளை வச்சு பூஜை பண்ணி அதை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் இங்கே சித்தி விநாயகர் கோயிலில் கேட்கவே வேணாம், விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. அது இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி, அப்புறம் சத்யநாராயண பூஜை, பஞ்சாமிர்த பூஜை, ஒவ்வொரு நாளும் 7:30 மணிக்கு நடக்கும் தீபாராத்தி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு வருஷத்துக்கு 2 முறை தான் செவ்வாய்க்கிழமையில் சங்கர சதுர்த்தி வரும். அதுக்கு பேர் அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் எத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்காங்கன்னு உங்களால் எண்ணவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்று இந்த கோவில் இருக்குது. அப்புறம் இந்த சித்தி விநாயகர் கோயிலில் இந்த தும்பிக்கை மாறி இருக்கிறதால இங்கே உள்ள விநாயகருக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. குழந்தை வரம் தர்றதுக்கு இந்த சித்தி விநாயகர் கோயிலில் என்ன பண்ணுறாங்கன்னா, எருக்கம்பூ மாலை போடுறாங்க. அப்புறம் விளக்கேற்றி அப்புறம் இந்த எருக்கம்பூ மாலையை வச்சு ப்ரே பண்ணக்குள்ளே இது கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோபுரம் தெரியும். அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்காங்க. முதல்ல சின்ன கோயிலாக தான் இருந்திருக்கு. அப்புறம் 5 அடுக்கு கட்டிடமாக அதை கட்டிட்டாங்க. அந்த கோவில் கருவறை இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு 12 அடி உயரத்துக்கு தங்க முலாம் பூசின ஒரு பெரிய கலசம் ஒன்று இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன கலசங்களும் இதில் இருக்குது. இப்போ இந்த கோயிலில் ஒரு கணபதி விக்கிரகம் கருங்கல்லால் இருக்குது. அது எத்தனை உயரத்தில் இருக்குன்னா 2 அடி உயரம் இருக்குது, 2 அடி அகலம் இருக்குது. இந்த கணபதிக்கு என்ன பேர் சொல்கிறாங்க மராட்டியில் அப்படின்னா, நவசாக கணபதி, நவசப வனார கணபதி அப்படிலாம் அதை பேர் சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே என்ன சிறப்புன்னா, இந்த கோவில் ரொம்ப மாடர்னாக இருக்குது, நவீன கோயிலாக இருக்குது. இங்கே மடப்பள்ளியில் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரசாதம்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மடப்பள்ளியில் செய்கிற பிரசாதத்தை ஒரு லிஃப்ட்டு வச்சு, ஒரு தனியாக அதுக்கு மட்டும் தான் லிஃப்ட்டு, வேறு எதுவுமே யாருமே அதில் போக முடியாது,
நேராக கருவறைக்கு அந்த லிஃப்ட் வந்து இறங்குது. அங்கேருந்து அங்கே வந்து கணபதிக்கு படைக்கிறாங்க. இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. பார்த்திங்கன்னா வாவி நிறத்தில் அழகிய மண்டபத்தில் வால் அப்படியே தூக்குன மாதிரி இங்கே அனுமன் வந்து அருள் பாதிக்கிறாரு. 1952 அந்த சயனி அந்த சாலையை வந்து விரிவுபடுத்துகிற போது பூமியை தோண்டும் போது இந்த ஆஞ்சநேயர் சிலை கிடச்சிருக்கு. இந்த சிலையை வந்து தலைமை அர்ச்சகர் ஸ்ரீ கோவிந்த் பதக்குங்கிறவர் தான் அதை கொண்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வரும்போது இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விநாயகர் கோவிலாக இருக்குது. எப்போவுமே சரி, மும்பை வாசிகள் கிடையாது, எல்லாருக்குமே விநாயகர் மீது அதீத பக்தி. நானே ஒரு விநாயகர் பக்தர். இந்த கோயிலை வந்து பார்த்தா தான் தெரியுது, இந்த கோயில் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. மும்பையில் ஒரு காலத்தில் இருந்த டியூபாய் பட்டேலுங்கிறவருக்கு பெண் குழந்தை வேணும்னு அவர் ரொம்ப ஏக்கமாக இருக்கார். அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த விநாயகர் ஆலயம் ஒன்று கட்டிடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய கணவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதனால் அவருடைய வேண்டுதல் வந்து பலிக்கலை. ஆனாலும் குழந்தையே பிறக்கலைன்னா கூட கணவர் இறந்த போதிலும் அந்த விநாயகர் ஆலயத்தை கட்டணுங்கிற அவருடைய அந்த ஆர்வம் குறையவே இல்லை. அப்போது அந்த அவர் நாட்காட்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு விநாயகருடைய திருவுருவம் மாதிரியே ஒரு விக்கிரகம் இருக்கணும்னு நினச்சார். அப்போது அது வந்து பாங்காங்கா வாக்லேஸ்வரில் உள்ள விநாயகருடைய விக்கிரகம் மாதிரியே இருந்துச்சு. அந்த கோயிலும் 500 வருஷம் பழமையானது. உடனே டியூபாய் பட்டேல் என்ன பண்ணாருங்கன்னா, அந்த பிள்ளையாரை போய் பார்க்கணும், விநாயகரை தரிசிக்கணும் அப்படின்னு நினைஞ்சிச்சு. இப்போ தனக்காக இல்லாமல் யாரெல்லாம் குழந்தை வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு குழந்தை வர வேணும்னு வேண்டிக்கிட்டாரு. இந்த கோயிலை வந்து லக்ஷ்மண் விதுபாடியில் தான் கட்டினார். இங்கே உள்ள இந்த விநாயகர் 2 அடி 6 அங்குல உயரமும் 2 அடியும் இருக்குது, அகலமும் இருக்குது. ஆனால் இதில் வந்து எல்லா கோயிலையும் எப்படி இருக்குன்னா, இந்த தும்பிக்கை வந்து இடது பக்கத்தில் இருக்கும், இதில் வலது பக்கம் இருக்கிறது தான் இதில் ரொம்ப சிறப்பு. இதில் விநாயகருடைய வலது கையில் வந்து ஒரு தாமரைப்பூ இருக்குது, இடது கையில் ஒரு கோடாரி இருக்குது, கீழே உள்ள இடது கையில் வந்து ஒரு கிண்ணம் இருக்குது, அந்த கிண்ணம் நிறைய மோதகம் இருக்குது. வலதுக்கு கீழே உள்ள கையில் வந்து ஒரு ஜபமாலை வச்சுருக்காரு. இந்த விநாயகர் வந்து ஒரு பூணூல் மாதிரி ஒரு பாம்பு ஒரு பூணல் போன்று பொறிக்கப்பட்டு இதில் இருக்குது. இதை எல்லாத்தையும் விட இந்த விநாயகருக்கு என்ன சிறப்புனா, நெற்றியில் ஒரு கண் இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. இந்த நெற்றிக்கண் கொண்ட விநாயகர் காலடியில் பளிங்கால செய்யப்பட்ட 2 தேவியர் இருக்காங்க. விநாயகரோட 2 பக்கமும் ரித்தி சித்தி அப்படிங்கிற 2 பெண் தெய்வங்கள் இருக்காங்க. இவங்க விநாயகரோட பின்பகுதியிலேருந்து முளைத்து இருப்பது மாதிரி தெரியும். அப்புறம் வளைஞ்சி முன்பகுதியில் இருக்கிறதால இந்த 2 பெண்களும் இருக்கிறதால விநாயகர் வந்து சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை எப்போ திறப்பாங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமையில் காலையில் 4 மணிக்கே திறந்துருவாங்க. இரவு வரை தரிசனம் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னா, பிரபாதேவி, அதாவது எஸ்கே போலேமார்க் பிரபாதேவி மும்பையில் தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு வராத பிரபலங்களே கிடையாது. எவ்வளவு பெரிய நீங்கள் ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு போனால் அவங்களுக்கு வந்து தங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் திருமணம் வேணுங்கிறவங்க அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் மக்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டே இருக்குது. 1801 தியோபாய் பட்டேல் அப்படிங்கிற அந்த பெண்ணு தான் தனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லா பெண்களுக்கும் குழந்தை வேணுங்கிறதுக்காக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஆனால் 1960 தான் வந்து மகாராஷ்டிரா தனியாக பிரியுது. அதனுடைய தலைநகரமாக மும்பை ஆகுது. இந்த கோவில் வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஷெட்டு போட்ட கோயிலாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரனுடைய தலைநகரமாக மும்பை ஆன பிறகு இந்த கோவிலுக்கு வந்த மக்களுடைய எண்ணிக்கை கூட 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 இந்த கோவிலினுடைய அமைப்பு, கட்டிட அமைப்பு எல்லாமே மாறி இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக தலமாக இது இருக்குது. இந்த கோவிலை பணக்கார கோவில் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. இதை எப்போ புனரமைப்பு செய்திருக்காங்க அப்படின்னா 1990. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30,000 பேர் இந்த சித்தி விநாயகர் கோயிலுக்கு வராங்க. செவ்வாய்க்கிழமைக்கு மட்டும் 2 லட்சம் பேர் வரைக்கும் வராங்க. இந்த கோயிலை ரொம்ப ஹைடெக்னே சொல்லலாம். சோலார் பேனல் வச்சு அந்த கோவிலில் வந்து கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த சித்தி விநாயகர் கோயில் வெப்சைட்டை பாருங்கள்.
அல்ட்ரா மாடர்னைஸ்டாக நீங்கள் புக்கிங்லேருந்தே எல்லாமே அதனுடைய எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ டெக்னிக்கலாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு கோவிலுடைய வெப்சைட்டாக அது இருக்குது. 6 அடுக்குகள் கொண்ட கோவிலில் கீழ்த்தளத்தில் தான் விநாயகருடைய சிலை இருக்குது. நீங்கள் முதல் தளத்துக்கு போனீங்கன்னா அங்கே விநாயகருக்கு பூஜைகள்லாம் மக்கள் செய்யலாம். 2வது 3வது தளத்தில் நிர்வாக அலுவலகங்கள்லாம் இருக்குது. 4வது தளத்தில் அமைந்திருக்கிற நூலகத்தில் குறைஞ்சது ஒரு 8000 புத்தகங்களாவது இருக்குது. அருமையான புத்தகங்களாக இருக்குது. 5வது அடுக்கில் தான் சமையலறை இருக்குது. எவ்வளோ ஹைடெக்காக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. எல்லாமே லட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸு, தானியங்கி மிஷின் மூலமாக தான் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30,000 லட்டு. இதை நீங்கள் கையாலலாம் பிடிக்க வேணாம், எல்லாமே அழகாக அந்த மிஷினே செஞ்சு கொடுக்குது. இன்னும் நீங்கள் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெலாம் அதனுடைய விற்பனை இவ்வளோதான் கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு லட்டுகள் அங்கே செய்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வர வருமானம் இருக்கு இல்லையா, அதில் அந்த நிர்வாக தர்மகத்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பொது காரியங்கள் செய்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அங்கே பக்கத்துலேயே ஒரு டயாலிசிஸ் சென்டர் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 8,500லேருந்து 10,000 பேர் வரைக்கும் டயாலிசிஸ் சிகிச்சை இங்கே நடைபெறுது. இங்கே டயாலிசிஸ் செய்கிறதுக்கு 50 ரூபா கொடுத்தா போதும். ஒரு 11 வயசுலேருந்து 15 வயசு வரைக்குள்ள மாணவ மாணவருக்கு ஒரு 1.25 லட்சம் பேருக்கு அவங்க படிக்கிற புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. மக்கள் கொடுக்குற காணிக்கை எல்லாமே பொதுமக்களுக்கு தான் போய் சேர்றதுங்கிறது இந்த சித்தி விநாயகர் கோயிலில் மிக பெரும் சிறப்பு. இங்கே வேண்டிக்கிட்டால் எது வேணாலும் நடக்கும். அதனால் இந்த இப்போதைக்கு மும்பை மாநகரத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த சித்தி விநாயகர் கோயிலே நம்ம சொல்லலாம். கட்டாயம் நீங்கள் ஒரு முறை போய் இந்த சித்தி விநாயகர் கோவிலை போய் தரிசியுங்கள்.